ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வந்து ஒரு மணி பிளான்ட் வந்து சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இது வந்து வாங்கி 2 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு சின்ன கிளையை கட் பண்ணி இன்னொரு செராமிக் சின்ன பாட்டில் வந்து வைக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிருக்க பக்கம் பார்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணும்போது லீவ்ஸ் கட் பண்ணாமல் கீழே அடியில் வந்து ஒரு கணு மாதிரி இருக்கும், அதையும் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணணும். இந்த செராமிக் பாட் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. இப்போ நான் ஏற்கனவே ஒரு தொட்டியில் மண் வச்சுருந்தேன். அதை வந்து நான் இதில் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன். தொட்டியில் மண் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தி வைக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் வைக்கணும். இதில் 2 ஹோல்ஸ் போட்டுட்டு மணி பிளான்ட் கிளையை வந்து அதில் நான் வச்சிடுறேன். இலை வைக்கும்போதும் பார்த்திங்கன்னா கூட நல்லா அழுத்தி வைக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து லூஸாக தான் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதில் தண்ணியும் நம்ம வந்து நிறைய வழிய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாலே போதும், அது நல்லாவே வளரும். பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. மணி பிளான்ட் ஒரு கிளை இருந்தாலே போதும், நிறைய தொட்டியில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வீட்டில். பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு மணி பிளான்ட் தொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உப்பு ஜாடி இருக்குது, அதோட மூடி உடஞ்சிடுச்சு, அதனால் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து மண் கொட்டி மணி பிளான்ட் கிளையை வந்து வைக்க போகிறேன். இப்போ இந்த கிளையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கணு இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் மட்டுமே தான் நல்லா வளரும். இலையை கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வந்து கிளையோடு கட் பண்ணால் தான் நல்லா வளரும். பார்த்திங்கன்னா அழகாக குட்டியாக வந்து 2 மணி பிளான்ட் பாட் வந்து ரெடி ஆகிடுச்சு என்கிட்ட. இப்போ இதுவுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் நல்லா க்ரோத் ஆகும், நம்ம அதை வந்து கேர் பண்ணணும். தண்ணி விடக்கூடாது, லைட்டாக ஸ்ப்ரே பண்ணணும். அதே மாதிரி கொஞ்சம் வெயில் படுற மாதிரி எடுத்து வைக்கணும், அப்போ தான் வந்து இது க்ரோத் நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொன்னிங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்கலாம். நல்லா சூப்பராக க்ரோத் ஆகி வரும், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.